ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் மாத்துல தான் வந்து முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் கொண்டுட்டு போனாங்க. அதில் வந்து காலையில் வந்து எனக்கு முருங்கைக்கீரை சூப்பும் முருங்கைக்காயில் வந்து ரசம் வைக்கலாம் அப்படின்னு நேற்று சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை, நான் கேள்விப்பட்டதில்லை, முருங்கைக்காயில் ரசமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அதைத்தான் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இதுதான் வந்து முருங்கைக்கீரை சூப்பு. இது பார்த்திங்கன்னா முருங்கைக்காயில் வச்ச ரசம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு ஊற்றி பார்த்தா டேஸ்ட் என்னன்னு தெரியும். பரவாயில்ல, முருங்கைக்காயில் ரசம் வச்சுருக்காங்களே, எவ்வளோ பெரிய விஷயம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு இது வந்து அவங்க ஸ்டைலில் செய்வாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. முருங்கைக்கீரையில் ரசம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது.